அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த எழுத்து அழகு 1ல் உள்ள எழுத்து அந்த டாப்பிக்கில் உள்ளது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இது ரிலேட்டடாக ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா அந்த வீடியோஸும் பார்த்துருங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எழுத்து ரிலேட்டடான முதல் எழுத்துனா என்ன, சார்பெழுத்துனா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த எழுத்தில் நம்மளுக்கு என்னென்ன ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. ஸோ இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குறில் நெடில் வேறுபாடு இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த குறில் நெடில் வேறுபாடு அதில் உள்ளது தான் நம்ம என்னன்றது பார்க்க போகிறோம். இப்போ குறில்னா என்ன, நெடில்னா என்ன, அதில் உயிரெழுத்துக்களில் இருக்குது, உயிர்மை எழுத்துக்களில் குறில் நெடில் அப்படின்றதெல்லாம் இருக்குன்றது போக, குறில் நெடில்ன்றதை எப்படி நம்ம வேறுபடுத்திக்கலாம் அப்படின்றது தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குறுகி ஒலித்தல், அதாவது நீங்கள் ஒரு எழுத்தை நீங்கள் உச்சரிக்கையில் அது டக்குன்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது குறுகி ஒலித்தல். நீண்டு ஒலித்தல் அப்படின்றது கொஞ்சம் நம்ம அதை நீட்டி ஒலிக்கிறோம் அப்படின்றது இப்போ மாடு மா அப்படின்னு தானே கத்துது உங்களுக்கு. அப்போ அது இழுத்து தான் சொல்லுது. அப்போ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தோம்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்றது. அப்போ ஒரு எழுத்தை ஒலிக்கக்கூடிய கால அளவு அதுக்கு பேர் தான் மாத்திரை. அதை வச்சு தான் நம்ம குறுகி ஒலித்தா அதை குறில் எழுத்து அப்படின்னும், நீண்டு ஒலித்தால் அதை நெடில் எழுத்து அப்படின்னும் சொல்கிறோம். அப்போ இந்த குறில் நெடில்ன்றதை எப்படி பிரிக்கிறாங்கன்றது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியணும். எதை வச்சு பிரிக்கிறாங்க, அந்த எழுத்தை நீங்கள் உச்சரிக்கக்கூடிய கால அளவு. இட் மீன்ஸ் அதை நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் தமிழில் இது குறில் எழுத்து, இது நெடில் எழுத்து அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்போ பொதுவாக மாத்திரைன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கால அளவு. கால அளவுனா ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் விரல் நொடிக்கக்கூடிய காலம் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு எழுத்து குறுகி ஒலிக்குது அப்படின்னா அது எத்தனை மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. நீண்டு ஒலிக்குது அப்படின்னா அது எத்தனை மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை. அப்போ இந்த 1, 2 மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் பேஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு எழுத்து குறுகி ஒலித்தா அது 1 மாத்திரை அப்படின்னும், நீண்டு ஒலித்தல் 2 மாத்திரை. அப்போ 1 விட கம்மியாக உள்ளது என்னது, அரை மாத்திரை. அப்போ அரை மாத்திரை இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய ஆயுத எழுத்துக்கான மாத்திரை அளவு என்னன்னு பார்த்தோம்னா அரை மாத்திரை தான். ஓகேங்களா. அப்போ அரை மாத்திரையை விட கால் மாத்திரையும் இருக்கான்னா அதுவும் இருக்குது. அது நம்ம இந்த மகர குறுக்கங்கள்ன்ற டாபிக் பார்க்கலாம், அது நம்ம என்னன்றது பார்க்கலாம். ஓகேவா. அப்போ 1 விட கம்மியான அளவு மாத்திரையும் இருக்குது. நீண்டு ஒலித்தல், இப்போ 2 நெடில் எழுத்துக்கள் ஒன்றா வருது அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், மாத்திரையோட அளவு கூடும். ஆனால் ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும் வருது அப்படின்னா அங்கே உங்களுடைய அந்த மாத்திரை அளவு என்ன, அதாவது கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2. ஓகேவா. அப்போ ஒலிக்கக்கூடிய கால அளவை வச்சு தான் ஒரு எழுத்தை குறில் எழுத்தா நெடில்